இதுதான் இந்த தங்கையின் வீடு. மிகவும் வறுமைப்பட்ட ஒரு தங்கச்சி. பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது இந்த எக்ஸ்ரேயின் படி அவர் கை கால் இயங்க மாட்டார். அதுலேருந்து கைவி எல்லாம் பீக்கமாத்தான் இருக்கு. 4 பிள்ளைகள் நடிக்க மூத்த பிள்ளை பொம்பளை பிள்ளை கட்டிட்டா. வேறு 2 பேர் பழமையாக இந்த வேலை செய்கிறவர் முந்தி போயான வீட்டு வேலைக்கு போனீங்க. இது உலகெங்கும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கின்ற கணேஷின் குரலுக்காக நான் உங்கள் கணேஷ். நீங்கள் முதல் தடவையாக முதல் காணொலியை பார்க்குறதாக இருந்தால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு பெரிய ஆதரவாகவும் பெரிய உதவியாகவும் இருக்கும். நிச்சயமாக இந்த காணொலி உங்களுக்கு பிடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதுதான் இந்த தங்கையின் வீடு. நாங்கள் வீதியால் வருகின்ற போது இந்த தங்கையை சந்தித்தோம். அவருடைய முகம், அவருடைய தோற்றங்களை பார்க்கின்ற போது வறுமையின் தோற்றத்தை காணக்கூடியதாக இருக்கிறது. அவருடன் உரையாடியதன் பின்னர் அவருடைய வீட்டுக்கு நாங்கள் அவரை அழைத்து சென்று அவருடைய வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கின்றோம். இதுதான் அவருடைய வீட்டின் சுற்றாடல். ஒரு வீதி, ஒரு 4-5 குடும்பங்களை கொண்ட ஒரு தரவையில் அவையின் வீடு இருக்கிறது. பள்ளத்தாக்கான வீடு. இதுதான் அவர்களுடைய கேட்டு. இப்போ நாங்கள் அவையின் வீட்டு சுற்றாடலை இதை காட்டுறோம் பாருங்கள். இவ்வளவு பள்ளத்தாக்கான பிரதேசம் வந்து பார்க்க எங்களுக்கு தெரியும். நாங்கள் இப்போ அவங்களோட வீட்டுக்குள்ளே போகிறோம். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால், இலங்கை கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள உமையாள்புரம் பிறந்தரண்ட கிராமத்தில் நிற்கிறேன். இந்த கிராமத்தில் நாங்கள் ஒரு தங்கச்சியை சந்தித்தோம். சாந்தகுமார் லதா என்ற தங்கச்சியை நாங்கள் சந்திக்கிறோம். மிகவும் வறுமைப்பட்ட ஒரு தங்கச்சி. 4 பொன் பிள்ளைகளை கொண்ட ஒரு குடும்பம். தந்தை விபத்தொன்றை சந்தித்து தன்னுடைய விரல்களை இழந்திருக்கின்றார். மிகவும் பள்ளத்தாக்கான கடல் நீர் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு தரவையான இடத்துலாம் இவர்கள வீடு அமைந்திருக்கிறது. இந்த வீட்டை பார்த்தீர்கள் என்று சொன்னால் மேரி காலத்தில் இந்த வீட்டுக்குள்ளே நீர் நிறைந்திருக்கும் என்று சொல்லி கூறுகிறார்கள். ஏறக்குறைய இந்த நீர் வற்றுவதற்கு 1 மாதம் செல்லும் என்று கூறும் இந்த தங்கையின் வீட்டுக்குள் நாங்கள் இப்போ வந்திருக்கின்றோம். இந்த தங்கையுடன் நாங்கள் கலந்துரையாட போகின்றோம். இவரோட கலந்துரையாடுகின்ற போது தான் இவர்களுடைய வறுமை, இவர்களுடைய பிரச்சனை, இவர் எவ்வாறு தீர்க்கலாம் என்பது சம்பந்தமாக நாங்கள் இந்த தங்கையுடன் தொடர்ந்து கலந்துரையாட போகின்றோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சாந்தகுமார் விபத்தோட சந்திக்கன்னு சொல்கிறா. அந்த விபத்துக்கு பிறகு கை அவருக்கு பாதிக்கப்பட்டிருக்கலாம். இந்த கையின் எக்ஸ்ரே இங்கே காட்டியிருக்கலாம். கையுக்கான எக்ஸ்ரே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது இந்த எக்ஸ்ரேயின் படி அவர் கை கால் இயங்க மாட்டாத நிலையில் இருக்கிறாருன்னு சொல்லிடுறேன். விரல்கள் இயங்க மாட்டார். அப்போ உண்மையில் வேலை செய்ய மாட்டார். அப்போ அந்த அடிப்படையில் இந்த குடும்பத்தை காப்பாற்றுறது மிக ஒரு கஷ்டமான இல்லை. நாங்கள் அவங்களோட கதைக்கு ஓகே. வணக்கம் அம்மா. வணக்கம். உங்களோட கஷ்டங்களுக்கு சும்மா சொன்னீங்க. நம்மளோட கஷ்டம் நாங்கள் அறிஞ்சுதான் பாரம் இடையில வந்து உங்களை கேள்விப்பட்டு உங்களை இதில் மறைச்சி கேட்டு கஷ்டங்கள் பாரம். உங்களோட கஷ்டங்களுக்கு சொன்னீங்களே என்ன மாதிரி உங்களை வாழ்க்கை என்ன மாதிரி? எனக்கு முட்டு வருத்தம் வேலையால் செய்ய வேறுக்கு மேலாது திடீரென வலிப்பும் பாருது. திடீரென சும்மா ஒரு விபத்து நடந்தா போல கை விரலும் எடுத்தாச்சு. கைவிரல் எடுத்தாச்சு. அவருக்கு என்ன ஒரு விரல் எடுத்தாச்சு. விரல் எடுத்துட்டேன். அதுல இருந்து கை எல்லாம் பீக்கமாத்தான் இருக்கு. காலம் கொண்டு பிஓபி போட்டது அந்த காலம் என்ன சரி வர இல்லை. அப்ப இயலாது, அவருக்கு தொழில் செய்ய இயலாது. படிக்கிறா மகள். எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? ஏன்னா 4 பேர் ஒரு ஆள் செய்துட்டா, மற்ற 3 பேரும் இருக்கணும். ஓ, 4 பேர்ல ஒரு பொம்பளை பிள்ளை செய்துட்டா. மற்ற இந்த பிள்ளை இவ எத்தனை படிக்கிறா? 10ஆம் ஆண்டு படிக்கிறா. 10ஆம் ஆண்டு படிக்கிறா. மற்றவ படிக்கல. இந்த கடையில அவ இவருக்கு அடுத்தவோ 3ஆவது மாள். 3ஆவது மாள். அடுத்தது போயிட்டா வருவா. அடுத்தது அவ தான் வெளியில போயிட்டா வருவா. 4 பிள்ளைகள் நடிக்க. மூத்த பிள்ளை பொம்பளை பிள்ளை கட்டிட்டா. 2வது பிள்ளை 4 பொம்பளை பிள்ளைகள்.
கட்டாயமா உங்களுக்கு உதவி செய்யணும். அப்போ மற்ற 2 பேரும் எங்கே போயிட்டாளுங்க? ஒரு ஆள் வேலை கடையை போட்டா ஒரு ஆள் வெளியில சரி ஓகே. எல்லாம் உள்ளுக்கு நிற்கிறாள் ஒரு ஏழை நான் ஒழிச்சு நிற்பாள். நாங்கள் வீட்டுக்கு இப்போ உள்ளட்டெல்லாம் படம் எடுக்க பிடிபடுவாள். கன்னடத்தில் பிடிபட்டவ. சரியம்மா. இப்போ 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 உங்களோட கணவர் வளமையாக என்ன வேலை செய்கிறவர் முந்தி? தவில் வாசிச்சவர். இப்போ இசைக்கலைஞர். ஆனால் நின்றுருந்தா ஒரு தவில் வாசிக்க பழகிருக்கு பார்த்துருக்கலாம். என்ன அதில் அவருக்கு இந்த கைவிரல் எடுத்தா ஏலாதாரு. ஓ கைவிரல் எடுத்தா தவிலுக்கு கைவிரல் தானே முக்கியம். அதுவும் அந்த கூடு போடுற கைதான் எடுத்தது. அப்போ இப்போ அவர் துண்டா கைவிரல் அப்போ இப்போ ஒன்றும் வேலையும் இல்லை. அப்போ இப்போ படிக்கிற பிள்ளைக்கான இப்போ உங்களோட வாழ்க்கை தர உண்டைய காலம் என்ன வாழ்க்கை உங்களோட சீரியத்துக்கு இப்போ உழைப்புக்கு என்ன செய்கிற நீங்கள்? நான் பூமாலை கட்டி கொடுக்குறேன். அண்ணா பூமாலை கட்டுறேன். பூமாலை கட்டி செய்து அது வருமானம் பெறுதுமோ? அப்படியே வீட்டு வேலைக்கும் போகிறேன். எந்த வகையான வீட்டு வேலைக்கு போகிறீங்க? க்ளீன் பண்ணுறது, மற்ற அரிசி தூள் அதுகள் வறுத்து கொடுக்குறோம். நெடுக வருமா அப்படி வேலை வாய்ப்புகள்? புள்ளினச்சியில் கூப்பிட்றவர் 2-3 வீட்டு என்ன கூப்பிட்றேன். அப்போ உங்க நீங்கள் வழக்கமாக வேலை செய்கிற வீடுகள் 2 வீட்டை கூப்பிடுவேன். இதன் சேவையில் செய்கிறேன்டா விசேஷங்கள் செய்கிறேன்டாலும் கூப்பிடுவேன். இப்போ அதுகள் தான் பார்க்க நடந்தா. இப்போ உங்கள்கிட்ட 3 பொம்பளை பிள்ளைகள் இருக்கணும். ஒரு பிள்ளை செய்துட்டா எப்படி வசதியான இடத்துல செய்தவா? வெல்டிங் வேலை தான் பரவாயில்ல. பிரச்சனை. எந்த இடத்துல செய்தவா? இங்கேயானோ? யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணத்தில். சரி. நாங்களும் யாழ்ப்பாணத்தில் தான் பாரமம்மா. கோண்டாவில். கோண்டாவில். சரி 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 கோண்டாவிலாம். சரி அம்மா. இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ தங்கச்சியோட இருக்கா கதைப்பா. தங்கச்சி வணக்கம். கொஞ்சம் கிட்ட வாடா அம்மாஜி. ஓகே. உங்களோட பேர் என்ன தங்கச்சி? துளசி. துளசி நீங்கள் எத்தனையாம்பா படிக்கிறீங்க? கொஞ்சம் சத்தமாக கதைங்க. 10. நீங்கள் என்ன கஷ்டங்களை இப்போ அப்பா கையேலான்னு சொல்கிறான் அம்மா. இப்போ நீங்கள் வேலை செய்கிற உங்களோட வாழ்க்கை திறமை என்ன மாதிரி போகுது? உங்களோட எதிர்காலம், உங்களோட இலட்சியம், பாடசாலையில் உங்களோட நிலப்பாடு, உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கா சொல்லுவீங்களா? கிளாஸ் போயிட்டு சைக்கிள். சைக்கிள் பிள்ளைகிட்ட இல்லை. சரி. சைக்கிள் எங்கே டியூஷனுக்கு போகிறீங்க? டியூஷன் நாங்கள் கரடிப்போக்கு தான் போகிறோவா. கரடிப்போக்கு. இதுலேருந்து எத்தனை கிலோமீட்டர்? கனதூரம். ஸ்கூல் எங்கே? அப்போ நடந்தான் போகிறேன். பஸ்ஸெல்லாம் போகிறேன். சைக்கிள் ஒன்று எடுத்து தான் அந்த பஸ் காசு உங்களுக்கு மிச்சமாக இருக்குமே. என்ன என்னதுலமா சீசனில் போகிறது. அப்போ சைக்கிள் ஒன்று தேவை. அப்போ நீங்கள் டியூஷன் உங்களை டியூஷனுக்காக படிப்புக்கிறதுக்கான அந்த வருமானங்களை அம்மா தருவோம். அப்போ இப்போ அந்த உங்களுக்கு படிப்பிச்சலுக்கும் உங்களுக்கு உதவி செய்யணும். வேறு என்னம்மா உங்களுக்கு வேணும்? சரி. இப்போ அம்மா இப்போ நீங்கள் இப்போ அவள் படிக்கிறதுக்கு உங்களோட மகள் துளசி படிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ஏதாவது உதவி செய்தான்னு? இப்போ என்ன உதவி? இப்போ அவளுக்கு சைக்கிள் ஒன்று எடுத்து அநேகமாக கொடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குதம்மா. ஏன்னா படிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறதுக்கு இருக்கு தமிழ்நாட்டில். உயர்கல்வி படிக்கிற இந்த மாணவிக்கு உதவி செய்யலாம்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலே உதவி செய்வாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மற்றது இவன் கல்வி செலவுக்கு யாராவது விருப்பம் உள்ளவர்கள் உதவி செய்வார்கள்ன்ற நம்பிக்கையும் இருக்குது. இப்போ மற்ற உங்களோட வாழ்க்கை செலவு உங்களுக்கு என்னம்மா உதவிகள் எதிர்பார்க்குறீங்க? சமத்தி ஏன்பட்டி விட்டுட்டேன். 18 வயசு. ஓ அப்போ அந்த 15,000 இப்போ அந்த 15,000 5,000 அதுவும் இல்லை. ஏனது வெட்டுறாங்க? என்னடா 18 வயசு பிள்ளைகள் இருக்காமன்னு சொல்லி இப்போ வட்டி போட்டுனேன். சரி சரி. இப்போ அப்படி வெட்டுறாங்களா? சின்ன பிள்ளைகள் உள்ள வைக்க மட்டும்தான் கொடுக்குறோம். சரி சரி சரி. இப்போ அம்மா மற்ற என்னென்றால் ஒரு கோழி 10 வண்டி ஒரு வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு ஆக்கள் பண்ணி தந்தவன். ஓ அது கோழி அந்த கரண்டில் பொறிச்ச கோழி. ஓ அதிஞ்சத்தை வெக்காக்கி அதை செத்துடுதான். அதுக்கு உரிய மாதிரி கூடுகள் செய்யணும். ஒரு கோழி மட்டும்தான் நிற்கிது. இதை கூடுகள் உரிய மாதிரி செய்யணுமா? ஆனால் நல்ல வருமானம். கோழி கொஞ்சம் பண்ணி தந்தாலும் கோழி வளர்ப்பீங்களா? என்ன வேற என்னம்மா உங்களுக்கு தேவைப்படுது? உங்களுக்கு வீடுகள் பெருசாக பிரச்சனை இல்லை தானே? வீடுகள் எல்லாம் கட்டி தந்துருக்குறாங்களா? என்ன நீங்கள் தான் கட்டுறது? கவர்மெண்ட் தெரியல. ஏன் உங்களுக்கு பொம்பளை பிள்ளைகள் 4 பிள்ளைகள் தெரியல? இது அந்த முன்னுரிமை அடிப்படை திருமணம் ஆகின அந்த முன்னுரிமை அடிப்படையில் கொடுக்கிறான். சரியம்மா. இப்போ வேறு ஏதாவது நீங்கள் சொல்ல இப்போம்மா உங்களுக்கு கோழி தான் கேட்குறீங்க. வேற ஆடுகள் அப்படி வளர்க்குறீங்களா? இல்லை வளர்க்கக்கூடிய சாத்திய கூறுகள் இருக்கு. வாழ்வாதார உதவி ஏதாவது ஒன்று உங்களுக்கு செய்யணும். உமையாள்புரம் பரந்தனண்ட கிராமத்தில் என்ன சாந்தகுமாரில் தான் அந்த தங்கச்சியை நாங்கள் இப்போ சந்திச்சிருக்கிறோம். இவங்களுக்கு 4 பொம்பளை பிள்ளைகள். ஒரு பிள்ளை திருமணமாகி யாழ்ப்பாணத்தில் இருக்கிறான்னு சொல்கிறான். மிச்சம் 3 பொம்பளை பிள்ளைகளான் இருக்கிறா. வேண்டிய அப்பாண்ட நிலப்பாடுன்னு சொன்னால் ஒரு விபத்தை சந்திச்சு கை இயலாமல் இருக்கிறாராம். கை விரல் கலட்டின்னு சொல்கிறான். இங்கே அதுக்கான ஆதாரங்கள் இங்கே சமர்ப்பித்து இருக்கிறான். அந்த அடிப்படையில் உண்மையில் இவங்களுக்கு உதவி செய்ய வேணும்.
உண்மையில் உலகெங்கும் வாழ்கின்ற உலகெங்கும் பிறந்து வாழ்கின்ற புலம்பெயர் வாழ்கின்ற உண்மையில் நல்லுள்ளம் படைத்தவர்கள் இந்த பிள்ளைங்க படிப்புக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி தயவாக கேட்டுக்கொள்கிறதோட இவங்களுக்கான வாழ்வாதார உதவி கொண்டு கேட்டுருக்குறா. உண்மையில் இந்த வாழ்வாதார உதவி செய்கிற பட்சத்தில் இந்த வீட்டை பார்த்தா தெரியும். நாங்கள் இப்போ வீடு காட்டினாங்க சரியான வறுமைப்பட்ட தாங்கள் தான் காட்டியிருக்கிறான்னு சொல்கிறோம். 4 பொம்பளை பிள்ளையோட இந்த குடும்பம் தான் காட்டியிருக்குது. மற்ற கணவன் தவில் வித்துவானாக வேலை செய்கிறார்கள் சொல்லி அந்த விரல் ஒன்று இந்த யுத்தமண்டில் ஒரு 21 விரல் ஒன்று கலட்டினு சொல்லி அதுக்கு பிறகு அவர் அந்த குடும்பத்தை வச்சு உழைக்கக்கூடிய அந்த தவில் வேலை செய்ய மாட்டார். அதாலே அவர் வேறு வேலைகளும் செய்ய மாட்டார்னு சொல்லி இங்கே கூறப்படுகிறது. 3 பொம்பளை பிள்ளைகள் இப்போ இருக்குது. இவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இப்போ நாங்கள் ஒரு சின்ன ஒரு உதவி ஒன்று இந்த அம்மாவுக்கு நாங்கள் செய்ய போகிறோம். இப்போ இது உண்மையில் இந்த உதவி உண்மையில் இது எங்களுடைய சொந்த உழைப்பிலேருந்து தான் நாங்கள் இந்த உதவியை கொடுக்குறோம். 3 பொம்பளை பிள்ளைகள் இப்போ நாங்கள் இப்போ இப்போ அப்படி இல்லைன்னு சொன்னால் உதவி செய்ய மாட்டோம். 3 பொம்பளை பிள்ளைகள் இப்போ எங்களாலான ஒரு சிறு உதவியை செய்கிறோம். இது இப்போ டியூஷன் காசு இப்போ எல்லாம் ஏதாவது படிப்பு எல்லாம் சும்மா உங்களுக்கு இந்த கொப்பியல் புத்தகங்கள் அப்படியான ஒரு தற்காலிக உதவிகளை செய்யுவோம். அப்போ அதை கொடுங்கோ. மேலே இவங்களுக்கு மேலதிக உதவிகள் வழங்குகிற பட்சத்தில் நாங்கள் இவங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்போம். எங்களோட ஃபோன் நம்பரையும் வாங்கி கொடுக்குறோம். இந்த காலம் நடைபெறுகின்றோம். நன்றி அம்மா, நன்றி, வணக்கம்.